டெல்லியில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் நிரூபணமான 4 குற்றவாளிகளுக்கும் இன்று தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. இது பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து விவாதிக்கலாம். மேடம், இப்போ இடைவெளிக்கு முன்னாடி அந்த கல்லூரி மாணவிகள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். அதுல ஒரு மாணவி ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க, மரண தண்டனை மட்டும் இதுக்கு முடிவு கிடையாது, வழங்க போற தீர்ப்பு அடுத்து குற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தீர்ப்பா இருக்கணும் அப்படின்ட்டு. இதை பற்றி உங்களுடைய கருத்து, அந்த மாணவிகளுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது இந்த விஷயத்துல? இல்ல, அவங்களுடைய ஆவேசம் நியாயமானதுதான். ஏன்னா நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கும் போது இப்போவாவது இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா, நிர்பயா வழக்க வைத்தாவது இன்னும் ஒரு மாற்றம் பிறக்காதா அப்படிங்கிற ஆதங்கம் அவங்களுக்கு தெரிகிறது. ஆனா அதே சமயம் அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க பாருங்க, கல்லால் அடிக்கணும் அல்லது வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு, அதாவது வலியும் வேதனையும் உணரணும்னா அது நம்ம ஜனநாயக நாட்டில் இருக்கோம். நம்ம ஒரு டிக்டேட்டர்ஷிப்ல இல்ல ஒரு அரசாட்சியில இல்லை. அப்போ அப்படி இருக்கிற பொழுது ஜனநாயகத்திற்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது, நெறிமுறைகள் இருக்கிறது, அதுக்கான சட்டங்கள் இருக்கிறது. சட்டங்கள் என்ன தீர்ப்பை வழங்குவது, அதை பனிஷ்மெண்ட்னு சொல்லியிருக்கோ அதை தான் தீர்ப்பில் வழங்க முடியும். அதுதான் யதார்த்தமானது. எனவே இந்த கல்லுக்கு கல்லு, கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு அப்படின்னு சொல்ற அந்த இதெல்லாம் ரொம்ப காட்டு மிராண்டித்தனமான நடவடிக்கை. அப்படி பார்த்தா மரண தண்டனையும் கூட காட்டு மிராண்டித்தனம் தானே அப்படின்னு ஒரு வாதம் வருது. ஆனா இந்த மாதிரியான ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்ல மரண தண்டனை கொடுப்பது என்பது உண்மையிலேயே சரியான தண்டனையா இருக்கும். ஏன்னா இந்த பயம் கூட இல்லைன்னா குற்ற நிகழ்வுகள் இன்னும் தொடரும் அப்படிங்கிறது தான். ஆனா இதுல ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைக்கு குற்றம் நிரூபணம் செய்யப்பட்டு நீதிபதியின் முன்னாலே நிறுத்தப்பட்டிருக்கிற 4 குற்றவாளிகள், அவர்கள் செய்த கொடுமை என்ன அப்படிங்கிறதும் பரிசீலிக்கப்படும். ஒட்டுமொத்தமாக பார்ப்பதை விட தனிநபரனுடைய பங்கீடு என்ன, பங்களிப்பு என்ன அதுல அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படின்னா அந்த ஜுவனைலா இருந்தார் பாருங்க, இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க 3 வருடம் தான் தண்டனை கொடுத்தார்கள் என்று. ஜுவனைல் ஜஸ்டிஸ் சட்டம் சொல்லுகிறது மேக்சிமம் பனிஷ்மெண்ட் 3 வருடங்கள் என்று. அப்போ அந்த 3 வருஷங்கள் தான் கொடுக்க முடியும். ஆனால் அவர் செய்த கொடுமைதான் பிறப்புறுப்பிலே கம்பியை சொருகுவது, ரத்தம் வர அடிப்பது, காயப்படுத்துவது அப்படின்னு, அதாவது வக்கிரத்தினுடைய எல்லை, கொடூரத்தினுடைய எல்லைக்கு போனார். ஆனா அவர் ஜுவனைல்ங்கிறதாக தப்பிச்சிட்டார். இன்னொருத்தர் ஐ திங்க் ராம்சிங் நினைக்கிறேன், ராம்சிங், அந்த ராம்சிங் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். எனவே இந்த 2 பேருக்கு தான் கொடுத்திருக்க முடியும் அப்படிங்கிறது பர்சனலா என்னுடைய ஒப்பீனியன். சட்டத்தை வைத்து பார்க்கிற பொழுது இந்த 2 பேருமே ரேரஸ்ட் ஆஃப் ரேர் செயல் புரிந்திருக்கிறார்கள். எனவே அதுல கிடைத்திருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் மற்றவர்களை பொறுத்த மட்டிலே ஆயுள் தண்டனை தான் கிடைக்குமோ அப்படிங்கிற ஐயமும் எனக்கு இருக்கிறது. இப்ப மேடம், அந்த ஜுவனைல், அந்த ராஜு அப்படிங்கிற அந்த குற்றவாளி, அதுக்கப்புறமா ராம்சிங், இவங்க 2 பேர் தான் அதிகபட்சமான அந்த குற்ற செயல்ல ஈடுபட்டவங்க அப்படின்னு நம்ம சொல்றது. பாக்கி 4 பேருடைய தண்டனையை குறைக்கிற மாதிரி ஒரு விஷயமா, அதாவது இப்ப உயிரோட இல்லாத ஒருத்தர் 3 வருஷத்துக்கு மேல தண்டிக்கப்பட முடியாத ஒருத்தர் மேலதான் எல்லா குற்றங்களும் இருக்குது. மத்தவங்க கூட இருந்தாங்க அப்படிங்கிற அளவுல நம்ம அதை கமிட் பண்ணும்போது அவங்களுடைய குற்றங்கள் குறையறதுக்கான ஒரு வாதமா இது இருக்குமா? இல்ல இனி குற்றங்கள், அவர்கள் செய்த குற்றங்கள் அப்படியே தான் இருக்கு. அதுக்கான தண்டனை குறைப்பு பற்றி சொல்கிறீர்கள். இதற்கு முன்னாடியே ப்ராசிக்யூஷன் தரப்புல 85 விட்னஸஸ் கொடுத்திருக்காங்க, சாட்சியங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல குற்றவாளிகள் தரப்பிலே ஒரு 17 சாட்சியங்கள், ஏறத்தாழ 117 நாட்கள் இந்த விசாரணை நடந்திருக்கிறது. வழக்கமாக இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை வழக்குகள் இருக்குது இல்லையா, இதெல்லாம் 5 வருஷத்துல இருந்து 10 வருஷம் வரைக்கும் போகும். ஆனா இன்றைக்கு இந்திய நாட்டில் முதன்முறையாக வெரி ஷார்டஸ்ட் டியூரேஷன் ஆஃப் டைம்ல நம்ம இந்த வழக்கை முடித்திருக்கிறார்கள் என்பதே ஒரு சிறப்பான அம்சமா நான் பார்க்கிறேன். அப்ப இவ்வளவு பேர், இந்த 85 பேர் சாட்சியம் இருக்கிறது அல்லவா. இப்ப அவங்க அலிபி ஒன்று கிரியேட் பண்றாங்க. அதாவது நான் இங்க இல்ல, நான் என்னோட சொந்த ஊர்ல இருந்தேன்னு ஒருத்தர் சொல்றார், அந்த இடத்திலேயே நான் இருக்கவில்லை என்று இன்னொருத்தர் சொல்கிறார். அப்ப அதையெல்லாம் பிரேக் பண்ற மாதிரி அந்த குற்றவாளிகளுக்கு நடுவில் இருக்கிற இன்னொருவர், இல்ல இல்ல இவங்க எல்லாரும் எங்களோட தான் இருந்தாங்க, பஸ்ல ரேப் செஞ்சதுல இவங்களும் பங்கேற்றார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஐ விட்னஸ் குற்றவாளிகளில் ஒருவரே மற்றவர்கள் குற்றம் புரிந்ததை சொல்லுகிறார். அப்புறம் அந்த பெண்ணுடைய நண்பர், அவர் கண் முன்னாலதான் அத்தனையும் நடந்திருக்குது. ஐடென்டிபிகேஷன்ல அவங்களை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கார். எனவே இந்த எல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது குற்ற நிகழ்விலே இந்த குற்றவாளிகளுக்கு பெரும் பங்கிருக்கிறது என்பதை உறுதியாக நம்பலாம் என்று சொல்லிதான் நேற்றைய தீர்ப்பிலே இவர்கள் குற்றம் நிரூபணமாயிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இப்ப நம்ம சொல்லுகிற விஷயங்களினாலே அது நீர்த்து போகிற அபாயம் நேரிடாது அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். ஓகே மேம், இப்போ செய்தியாளர் கணபதி புது தகவல்களோட இருக்கிறாரு. கணபதி, சொல்லுங்க, இப்ப இந்த சாக்கெட் நீதிமன்ற வளாகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த 4 குற்றவாளிகளும் இன்று நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு குற்றவாளி முகேஷ் சிங், ராம்சிங்குடைய சகோதரர். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டேக்கு எதிராக எனது வழக்கறிஞர்
கண்டெப்ட் ஆஃப் கோர்ட் பெட்டிஷன் பதிவு செய்வார் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு அவர் கொடுத்திருக்கும் காரணம் என்னவென்றால், நேற்று சுஷில்குமார் ஷிண்டே இந்த வழக்கிலே 4 பேரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வெளிவந்த பிறகு இது பற்றி கருத்து தெரிவித்திருந்தார். அதிலே குற்றம் செய்தவர்கள் யார் என்ன என்பதெல்லாம் தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருந்தார். அதை தவிர பொது சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் பார்த்தால் இந்த மாதிரி குற்றவாளிகள் எல்லாம் தப்பிக்க முடியாது. அது தவிர ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் என்று கருதப்படும் வழக்குகளிலே நிச்சயமாக மரண தண்டனை கிடைக்கும் என்று அவர் சொல்லியிருந்தார். ஆகவே இதை வைத்து இப்போது புதிதாக ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடங்கப் போவதாக இன்று குற்றவாளி முகேஷ் சொல்லியிருக்கிறார். ஆனால் இது எந்த அளவுக்கு சரி, இதற்கு சரியான ஆதாரம் இருக்கிறதா, இதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா என்றெல்லாம் தெரியவில்லை. ஆனால் இது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளில் ஒருவரின் குற்றச்சாட்டு. ஏனென்றால் மத்திய உள்துறை அமைச்சரின் கீழ்தான் டெல்லி போலீஸ் வருகிறது. டெல்லி ஒரு தனி மாநிலம் என்றாலும் போலீஸ் கட்டுப்பாடு மத்திய அரசின் கீழ் இருக்கிறது. ஆகவே மத்திய உள்துறை அமைச்சகமும் இந்த வழக்கில் என்ன நடைபெறுகிறது என்பதை தொடர்ச்சியாக கண்காணித்து வந்தது. அதன்படியே மத்திய உள்துறை அமைச்சர் ஒரு அறிக்கையை நேற்று கொடுத்திருந்தார். அதிலே பத்திரிகையாளர்கள் அவரிடம் கேட்டபோது இந்த வழக்கிலே தீர்ப்பு வந்திருப்பது டெல்லி போலீஸ் சரிவர தகுந்த ஆதாரங்களுடன் குற்றத்தை நிரூபித்திருக்கிறது என்பதை வலியுறுத்தி சொல்லியிருந்தார். அது தொடர்பாகத்தான் இப்போது ஒரு குற்றவாளி வழக்கு தொடரப் போவதாக இன்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த மாதிரி உண்மையிலே நடக்குமா, நீதிமன்றம் அதை அனுமதிக்குமா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். கணபதி, நம்ம இது குறித்து வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் கேட்டிருப்பீங்க மேடம். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் உள்துறை அதாவது ஒரு வழக்கு நடந்திருக்கிறது, வழக்கிலே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பு குறித்து அவர் தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு அமைச்சர் என்கிற முறையிலேயும் சொல்லியிருக்கிறார், தனிப்பட்ட முறையிலும் கூட சொல்லியிருக்கலாம். இதுல எந்த இடத்துல நீதிமன்ற அவமதிப்பு வந்தது? நீதிமன்றத்தை அவமதிக்கிற முறையில் நம்பிக்கையின்மை வெளிப்படுத்தினாலோ சந்தேகித்தாலோ அந்த மாதிரி இருந்தால் தானே நீங்க சொல்ல முடியும். அப்படி எதுவுமே சொல்லாத பொழுது, இப்பொழுது நம்முடைய டெல்லியிலே இருக்கக்கூடிய உங்களது நிருபர் சொன்ன வாசகங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அப்படிப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பிற்கு உரிய குற்றங்கள் எதையுமே சுஷில்குமார் ஷிண்டே அவர்கள் பண்ணுனதான் நான் நினைக்கல. எனவே இதெல்லாம் சும்மா டைவர்ட்டிங் த இஷ்யூ. இன்னைக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ண, இன்னைக்கு பேப்பர்ல இது மாதிரி வந்துட்டு அப்படின்னு அதை டைவர்ட் பண்றதுக்காகவும் திசை திருப்பதற்கான அந்த நோக்கத்தோடு செய்யப்படுகிற செயல் அல்லாமல் இது வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். பானுகோம்ஸ், நீங்க சொல்லுங்க. நம்ம பேசிட்டு இருக்கும்போது குறிப்பிட்டிருந்தீங்க சமுதாயத்துல மாற்றம் ஏற்படணும், அப்பதான் இந்த மாதிரி குற்றங்கள் சட்டம் மட்டுமே இதை முழுமா தீர்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சமுதாயத்துடைய மாற்றம் ஏற்படுத்துறதுக்கு நம்ம பங்கு என்ன? அதாவது பொது ஒழுக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம சமூகத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தனி மனித ஒழுக்கத்தை வீடுகள்லையும் இதுலேயும் இன்சஸ்ட் பண்ணுறோமே தவிர பொது ஒழுக்கம் மேலே நம்ம கவனம் செலுத்துறதே கிடையாது. ஒரு ரோட்டில் துப்புறதுலேருந்து ஆரம்பிக்குது நம்மளுடைய பொது ஒழுக்கமின்மை. இதை எங்கே தடுக்கிறது, எங்கே இதை சரி பண்ண ஆரம்பிப்பது? மக்களுடைய கோஆப்ரேஷனும் தேவை. மக்கள் எப்போ கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம அவங்கக்கிட்ட பொது ஒழுக்கத்துக்கான அவசியத்தை சொல்லிக் கொடுக்கணும். இது எந்த நிலையிலும் நடப்பதில்லை. கல்வி மூலமாகவும் நடக்கிறதில்லை, வீடுகள்லையும் நடக்கிறதில்லை, வேறு வெளியிடங்களில் சட்டம் மூலமாக நம்ம இன்சஸ்ட் பண்ணோம். இப்போ ஹெல்மெட் போட்டு போங்க, சிக்னலை பார்த்து இது பண்ணுங்க, ரெட் லைட் போட்டிருந்தா நின்று போங்கன்னா அப்படி சொல்லும்போது தான் சிக்னலை ஜம்ப் பண்ணுறதெல்லாம் நடக்குது. அப்போ அந்த இடத்துல ஒரு லான் அதை மீறக்கூடிய ஒரு குணம் நம்மளிடம் இருக்கிறது, பரந்துபட்ட நிலையில் இருக்குது. அப்போ அந்த இடத்துல சட்டம் தன் கடமையை செய்யணும். இந்த மாதிரி ஹெல்மெட் போடலைன்னா நிறுத்தி இது பண்ணணும். அதே மாதிரி ஒரு பொது இடத்துல புகைப்பிடிக்காதீர்கள்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. எவ்வளவு தூரம் அது கடைபிடிக்கப்படுகிறது? மக்கள் ஏன் கடைபிடிக்கிறத நிறுத்துறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல உடனடியாக அந்த சட்டம் அமல்படுத்தப்படுவதில்லை. சட்டம் இருக்குது, பேப்பரில் தான் இருக்குது, அதை நீங்கள் அங்கே அந்த இடத்துல அமல்படுத்தணும். ஒரு பொது இடத்துல போய் படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான தண்டனை உடனே அந்த இடத்தில் அவரே இது பண்ணணும். அப்படிங்கும்போது அதை பார்த்துட்டு இருக்க அடுத்தவர் குடிக்காம இருக்கு. ஆக எந்த இடத்திலும் நம்ம ரொம்ப டீக்ரடேஷன் நடந்திருக்கு. இதையெல்லாம் சரி பண்ணாம பொது ஒழுக்கத்தை நம்ம இன்சஸ்ட் பண்ணாம இந்த மாதிரியான விஷயங்களை தடுப்பதுங்கிறது வெறும் சட்ட உதவி மட்டும், ஜட்ஜ்மெண்ட் இந்த மாதிரியான ஒரு வழக்கு கோர்ட்டுக்கு போய் ஒரு குற்றம் நடந்த பிறகு சரி பண்ணுவது என்பது நடக்கவே செய்யும். ஆனா இப்போ நீங்க சொன்னதை வச்சே பார்க்கும்போது நம்மளுடைய மனநிலை, யாராச்சும் ஒருத்தவங்க நம்மள ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்து நம்மள மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒரு குச்சி வச்சு நம்மள மிரட்டிக்கிட்டே அந்த மாதிரி அதை சொல்லக்கூடாது. இந்த மாதிரியான சிவிக் சென்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வேணுமானால் அது பொருந்தும். ஆனால் இந்த மாதிரியான பலாத்காரம் சம்பந்தமான பாலியல் வன்கொடுமை வழக்குகளை பொறுத்த வரைக்கும் ஒருவனுடைய மனவியல் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயமா பார்க்கலாம். இப்ப சின்ன வயசுல இருந்து ஒரு பையனை வளர்க்கிற பொழுதே பெண்ணை சரியாக பார்க்கிற புரிந்துணர்வு அல்ல அந்த பார்வை என்பது இருக்கிறதா அப்படிங்கிறது பேசிக் கொஸ்டின். பெண்ணை பார்த்த உடனே ஒரு கிளர்ச்சி வருகிற மனோபாவம் கொண்ட ஒருவனால் அந்த கிளர்ச்சிக்கு வடிகால் கிடையாது. நம்முடைய சமூகத்துல
பெண்ணுக்கு மட்டுமல்ல ஆணுக்குமே கூட இன்னும் கூட சில விஷயங்கள் தடை செய்யப்பட்ட விஷயங்கள். அப்போ அந்த மன அழுத்தம் தேவை, அந்தந்த வயதுக்கான சுரப்பிகள் ஹார்மோன்ஸ் வந்து வேலை செய்து கொண்டுதான் இருக்கின்றன. அப்போ அந்த விஷயங்களை பற்றி நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கல்வியிலே கற்றுக் கொடுக்கவில்லை. நம்ம கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுக்கிறோம், கணிதம் கற்றுக் கொடுக்கிறோம், இன்னும் இருக்கக்கூடிய பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் பாலியல் கல்வி என்பது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதை வந்து நம்ம பள்ளி கல்வியிலேயே மெல்ல மெல்ல சொல்லணும். ஆண் என்பது என்ன, பெண் என்பது என்ன, என்ன மாற்றங்கள் வரும், இந்த மாற்றங்களினால் எழுகிற உணர்வுகள் என்ன, இதை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்றது, எதை வந்து சீர்படுத்துவது, செம்மைப்படுத்துவது அப்படிங்கிறதே கிடையாது. நம்ம வந்து எல்லாத்தையும் விட்டுட்டோம். நீங்க வந்து இன்னைக்கு நம்ம குழந்தைகள் சினிமா பாக்குறாங்க. சினிமால கதாநாயகன் என்ன பண்றான் சொல்லுங்க? காம்பவுண்ட் வால் மேல ஏறி நிற்பான், இல்லைன்னா பைக்குகள் கல்லூரியில இருக்கும் அது மேல ஏறி இன்னைக்கு உட்கார்ந்து இருப்பான். போற வர பொம்பளைகளை எல்லாம் கிண்டல் பண்ணுவான், அவன் புடவையை பிடிச்சி இழுப்பான், அவ திட்டிட்டு போவான். ஆனா அதுதான் கலாட்டாக்குரிய ஒரு முக்கியமான சீக்வன்ஸா இருக்கும். அந்த திரும்ப திரும்ப ரிப்பீட்ல போடுவாங்க தொலைக்காட்சிகள்ல. அப்போ மனதுல என்னன்னா இது மாதிரி செய்வது தவறு இல்லை அப்படிங்கிற உணர்வு படிமம் வந்து அங்க இருக்கு.